ஹாய் மக்களே, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத மாதிரி எதுவுமே நடக்காது. அதே மாதிரி இந்த வீடியோவில் செம்ம சம்பவம் இருக்க போது. அதே மாதிரி ஸ்பென்சன் ஜான்சன் வருவாரா மாட்டாரா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் தட்டிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பென்சன் ஜான்சன் இவர் எப்போ வருவார்? எல்லா யூடியூப்லேயும் இவர் வந்துட்டாரு. நாத்தன் எல்லிஸ்க்கு பதிலாக இவர் தான் வந்திருக்காரு. ரீப்ளேஸ்மெண்ட்டாக சொல்லிட்டாங்க எல்லாருமே. ஏன்னா இவர் எப்போ டீமுக்குள்ளே வருவார் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போதும். அதே மாதிரி இன்னும் ஒரு நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு தோனியை பற்றி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டு கூட்டு வரேன். அதே மாதிரி நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் தண்ணிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம அரசியல் பற்றி இனிமேல் நம்ம வீடியோவில் நம்ம யூடியூப் சேனல்லேருந்து வராது, ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பென்சன் ஜான்சன் இவர் சவுத் ஆஃப்ரிக்காவில் நல்லா பவுலிங் போட்டவர். எல்லாருக்கும் தெரியும். நார்த்தன் எல்லிஸ்க்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவர் தான் வந்திருக்காரு, ஸ்பென்சன் ஜான்சன். இவர் எப்போ வருவார் உள்ள டீமுக்குள்ளே எப்போ வருவார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிஎஸ்கே இன்னும் 8 மேட்ச்சில் 3 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கு. அதுவும் 6 மேட்ச்சில் 5 மேட்ச் ஜெயிச்சா தான் பிளே ஆஃப்குள்ளே போக முடியும். இப்போதைக்கு பவுலிங் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது நம்ம இதில். அதே மாதிரி பேட்டிங்கில் 180க்கு மேலே போச்சுன்னா தாண்ட முடியல, 180க்கு மேலே போக முடியல. அதே மாதிரி பவுலரில் நம்ம கொஞ்சம் நல்லா போட்டு ஜான்சன் சீக்கிரமாக வந்துடுவார். நம்ம இந்த வீடியோவில் அடுத்த மேட்ச் யாரு கூட சரியாக தெரில எனக்கு. சென்னைக்கும் இன்னொருத்தர்கிட்ட நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு மேட்ச் நம்ம மும்பை கூட 2 மேட்ச் விளையாடுவோம். அதே மாதிரி ஹைதராபாத் கூட 2 மேட்ச் விளையாடுவோம். இந்த 2 டீமும் உள்ள எனக்கு தெரிஞ்சு மும்பை கூட திருப்பியும் வந்துடுவான்னு நினைக்கிறேன். ஜான்சன் பவுலிங் போடுறதுக்கு வந்துடுவான்னு நினைக்கிறேன். ஸ்பென்சன் ஜான்சன் பவுலிங் போடணும் வந்துடுவான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஆயுஷ் மாத்திரை ரூல்ட் அவுட், ஓகேவா? ஆயுஷ் மாத்திரை ரூல்ட் அவுட்டு. தோனி வருவாத மாட்டாதா? அது நாளைக்கு உள்ள வீடியோ வரும். அதே மாதிரி ஸ்பென்சன் ஜான்சன் வந்துடுவார், இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடுவார். அதே மாதிரி அதான் நான் தான் சொன்னேன், மும்பைக்கு இல்லை ஜிடி கூட நம்ம விளையாண்டோம், ஓகேவா? ஜிடிக்குள்ளே விளையாண்டோம். ஹைதராபாத் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா மும்பை கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்துடுவார். நான் சொன்ன மாதிரி ஸ்பென்சன் ஜான்சன் சிஎஸ்கே கன்ஃபார்ம் உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்டு இவரெல்லாம் சோல்ட் ஆகின பிளேயரு போன வருஷம். இப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டாக சிஎஸ்கே எடுத்துருக்காங்க. இவர் பவுலிங் போட்டு தான் இருக்காது. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒரு நியூஸ்லாம் வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஜான்சன் அகேன்ஸ்ட் எம்ஐக்கு எதிர்க்க வருவார் தான் நான் நினைக்கிறேன். வந்துடுவார், சீக்கிரமாக வந்துடுவார். நம்ம இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம், குட் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உடனே அப்டேட் எடுத்துகிட்டு வர நானும் பார்க்குறேன். இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேஷன் கொடுத்துடுங்க கொஞ்சம், ஓகேவா? அதே மாதிரி தோனியை பற்றி சில வீடியோ நாளன்னைக்கு வரும். அதே மாதிரி இந்த அரசியல் பற்றி இனிமேல் வராது நம்ம சேனல்லேருந்து. அதே மாதிரி ருத்துராஜ் நான் சொன்ன மாதிரி 74 அடிச்சிட்டாரு. நான் நேற்று வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலான்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல, அது கீழே ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த ருத்துராஜ் பற்றி எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸ்பென்சன் ஜான்சன் டு சிஎஸ்கே, சஞ்சு பேட்டிங் சிஎஸ்கே ப்ராக்டிஸ் மேட்ச். இப்போ மேட்ச்சில் ப்ராக்டிஸ் மேட்ச்சில் ஸ்பென்சன் ஜான்சன் வந்திருக்காரு. அதில் சஞ்சுவும் பிரேவிஸும் அடிக்க முடியாமல் தனிர்த்திருக்காங்க. அதே மாதிரி நல்லா பவுலிங் போடுறது, நல்லா பேஸும் வச்சுருக்காரு. அதே மாதிரி இதை நல்லா யாக்கலும் போட்டிருக்காரு. இவர் வந்தாருன்னா நம்ம டீமுக்கு கொஞ்சம் ஹைப் வரும். அதுதான் நான் என்னோடய ஓப்பனிங்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி தான் அகில் ஹுசைன் வந்துட்டார். அதே மாதிரி ஸ்பென்சன் இஸ் இன்ஜுரி. ஸ்பென்சர் ஜாயின் பண்ணது இன்னும் ஒரு 2 ஆள் ஜாயின் பண்ண போகிறாங்களா இன்னும் சீக்கிரமாகவே நம்ம சேனல்லேருந்து அப்டேட் வரும். நம்ம சேனல் இல்லாமல் நம்ம யூடியூப்பில் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கனாலே எல்லாருமே போட்டிருப்பாங்க. அது மாதிரி அகில் ஹுசைன் நம்ம சொன்ன மாதிரியே வந்துட்டார். இப்போ ஸ்பென்சன் ஜான்சன் வரணும், இன்னும் 2 பேர் வரணும். அவர் சரியாக டேட்டு தெரில, ஜாயின் எப்போது பண்ணுறாங்க தெரில. இன்னும் 6 மேட்ச் தான் இருக்குது. 6 மேட்ச்சில் 5 மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். இப்போ ஜெயிப்பாங்களா மாட்டாங்களான்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. 5 மேட்ச் ஜெயிச்சே ஆகணும் கன்ஃபார்மாக. இப்போ தோனி வரணும் உள்ள, அதே மாதிரி ஜான்சனு, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 பேர் வரணும்.
இப்போ வந்து துத்தராஜ் ஓரளவு ஃபார்முக்கு வந்துட்டது தான் நான் என்னோட ஒப்பீனியன். இப்போ ஆயுஷ் மாத்திரை இருந்திருந்தாங்கன்னா செம்ம வெறித்தனமாக இருந்திருக்கும். இப்போ ஊர்வில் பட்டேல் அது வந்து வந்த உடனே 4 அடிச்சது, எனக்கு ஒரே சந்தோஷம். வந்த உடனே 4 அடிச்சது, அதுக்கப்புறமே அவுட் ஆகிட்டாரு. இப்போ சர்ஃப்ராஸ் எனக்கு தெரிஞ்சு வெளியே உட்கார வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சர்ஃப்ராஸ் கான் வந்து நல்லா விளையாடுறாரு. ஏன்னா வந்த உடனே அடிக்க பார்க்குறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப்.